கிடையாதுங்க. சோகத்தை தான் பாடினேன். சந்தோஷமா பாடினா சோக மறைன்னு பார்த்தேன். சோக மறையிலங்க. என் வீட்டை எங்க மண்டாடி அவன் என்ன கேட்கறா தெரியுமா? எம்பார்ல கூது, பேங்க் லோன் எம்பார்ல கூது, அதுக்கப்புறம் ரேஷன் கார்டில் எம்பார் கூது, எல்லாம் எம்பார்ல தாங்கிது. நான் வீட்டை சம்பாதிக்கிறேன். நீ என்ன பண்ற மானங்கட்ட கம்னாச்சு தூமாடி சாவாண்டாடா. என்ன பண்றது? சரி எல்லா வேலையும் அவன் தான் செய்யறான், அவன் தான் சம்பாதிக்கிறான். நான் உட்காந்து தான் சாப்பிட்றேன். என்ன பண்றான்னு கேட்டேன். போய் கடைக்கு போய் பணத்தை வாங்கிடுறான். சரி பரவாயில்ல வாங்க நான் சொல்லிட்டு பையன் நான் கிளம்பிட்டேன். போயிட்டேன் பணம் மொத்தம் வச்சுக்கிறேன். சந்தையில் நேரம் ஒருத்தங்கிட்ட போனேன். ஏம்பா எவ்வளோ உள்ளன்னு கேட்டேன். எவ்வளோ உள்ளன்னு கேட்டேன். நீ அங்கே ஒன்று போய் சரி பரவாயில்ல சொல்லிட்டு 1 கிலோ வாங்கிக்கிறேன். ஒரு பொம்பளை கீரை வச்சு நேரம் அங்கே போனேன். ஏமா எப்படிமா கேட்குறாங்க? அது செவடி கால போல நான் நல்லா தானே கரண்ட் போடா. ஏமா அது கேட்கலமா எப்படி கீரைன்னு கேட்டேன். ஆனால் பாய் நல்லா தானே கேட்கறேன் போடான்னு. அது ஏதோ செவட்டுக்காது கொஞ்சம் சொல்லிட்டு அதை வாங்கி போட்டீங்க. நேரம் சரிங்க ரெண்டு அந்த பக்கம் போனேன். அங்கே பார்த்தா பொரியல் பண்ணுற கீரை சிறுகீரை ஒரு பொம்பளை வித்துங்குது. ஏமா எப்படிமா சிறுகீரைன்னு கேட்டேன். நான் வாயில தாண்டா சிறுகீரை போட என்ன விலமா சிறுகீரை எப்படிமா சிறுகீரை எனக்கு என்ன தெரியும். நான் குத்து மதுவா கேட்டேன் எப்படிமா சிரிக்கிறேன்னு. நான் வாயில தாண்டா சிரிக்கிறேன் போடாச்சு. ஆனா இது செவட்டுக்காது போட சொல்லிட்டு அங்கே ஒரு 2 கத்தை வாங்கி பையில போட்டுக்குது. பைசா தீனி இவங்கிட்ட பேச இந்த துட்டெல்லாம் காலியாகி போச்சு. எதுக்கு ஒரு ஹோட்டலுக்கு பழைய ஹோட்டல் அது. ஆமா ஆமா எல்லாரும் அங்கே போய் சாப்பிடுவாங்க. சேர்ந்து போனா துட்டு கிடையாது. சேர்ந்து பார்த்தீங்கன்னா போனா போடு எழுதி வச்சுக்கிறேன். ஐயா யார் வேணாலும் வந்து சாப்பிடலாம், எப்படியா கூட வந்து சாப்பிடலாம். துட்டுலாம் நீங்க தரவேணா, உங்க பேரமார்கிட்ட வசூல் பண்ணிக்கிறேன்ட்டான். அப்படின்னு போட்டு வச்சுக்கிறான். சரி பரவாயில்ல நம்ம பிள்ளைக்கு இது ஒன்னும் கல்யாணம் ஆகல. அவன் கல்யாணம் எப்போ குழந்தை போச்சு என் பேரை வந்து எப்போ துட்டு கட்டுறது அதுக்கான ஓட்ட கால் போயிடுவாங்க. நம்ம போய் தைரியமா சாப்பிட்டு அப்படி நேரம் போனேன். நான் நாளைக்கு ஒரு 50 ரூபாய்க்கு தான் சாப்பிடுவேன். ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா எவ்வளவு தெரியுமா சாப்பிட்டேன்? 500 ரூபாய்க்கு சாப்பிட்டேன். ஆமா ஆம்லேட்டு ஆப்பாயில் கழுகுல எல்லாத்தையும் போட்டு சாப்பிட்டு அது என்ன ஓஹோ அவன் தான் ஓசல் கொடுக்குறானே அவங்க எல்லாத்தையும் சாப்பிட்டேன். சாப்பிட்டு நேரா வந்தேன். இந்த வாயில போட்டு ரொம்ப திட்டிப்பா அது எடுத்து வாயில் போகணும். ஒன்று ஓட்ட கறக்க சூப்பராக சாப்பாடு அருமையாக இருப்பாங்க. நல்லா இருக்குதா சார், நல்லா இருக்குதா சார், நல்லா அருமையாக இருக்குதா திருப்தா சாப்பிட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு போய் நான் வந்த பாரு. ஏமா அங்கே வாப்பாண்ணா என்னான்னு கேட்டேன். துட்டு கொடுத்து போனேன். ஏண்டா பாவி நீங்க சாப்பிடு எங்க பேர் மாகிட்ட வசூல் பண்ணிக்கிட்டான்னு சொன்னேன். ஏண்டா துட்டு கேட்கற கம்னாடின்னு கேட்டேன். அதுக்கு அவன் சொன்னான் ஐயா நீ சாப்பிட்டே துட்டுக்கு எனக்கு வேணாவா, நீ சாப்பிட்டு அதுக்கு வேணா துட்டு உங்க தாத்தா சாப்பிட்டா இருப்பாரு அதுக்கு 1000 ரூபாய் பில்லு கொடுத்து உசாராக்கிறான் போல. பாவின்னு சொல்லியா அண்ணாக்கு ஒரு வெள்ளி அண்ணாக்கு வச்சு அவுத்து குடுத்துட்டு வரத்துக்கு இவ்வளவு நேரம் ஆகி போச்சு. என்ன பண்ண சொல்றேன் எவனா அடுத்து நம்மளை ஏமாத்திரம் பார்த்தா அவன் டபுளா நம்மளை ஏமாத்தும். என்ன பண்றது அவன் நாளும் அது போல. சரி பரவாயில்ல விடு. ஓகே பரவாயில்ல. ஆனா போறோமாங்க அவன் தாலி கட்டி ஐந்து கிடக்கான். ஏன்டா கல்யாணம் பண்ணு எதுக்குடா கல்யாணம் பண்ணு. சில பேர் டீ கல்லையோ உட்காந்து கிடக்கான். சில பேர் ஓய்ஞ்சு சபலையோ பார்த்து கிடக்கான். சில பேர் போயிட்டா நாங்கள் சபரிமலை மாலை போட்டு ஓடி போறான். ஏன் போறான் வீட்டுக்கு போனா போதும் அச்சில பெருப்பில்ல முடக்கால எல்லாம் நாங்கள் வாங்கி கொட்டுமா நீங்க ஆம்பளை கொண்டாடலாம். ஏறு வேலை எடுத்து வச்சுச்சா ஏறி ஆம்பளையா பிரியாருந்தா ஏறு வேலை விட்டு வச்சுக்கிது ஸ்டாண்டிங் ஏறி எப்படி இருக்கா. இன்னும் 2 மாசம் போட ஏறி வேலைக்கு ஒரு நாளைக்கு 2000 ரூபாய் மாசம் 60000 ரூபாய். மங்கையர கலை செல்வன் அவளை வளர்ந்து 2 செல்வனை கண்ணை இமை இளைய மகள் கனிமொழியும் 2 பிள்ளை வெளிநாடு போயிருக்கிறார். ஏன் தெரியுமா நம்ம நாட்டு கொடிய ராஜநாகவன் கற்பழிப்பது, கோயில்களை கொள்ளையடிப்பது, ஏழைகளை விரட்டி அடிப்பது, வீடுகளை தீ வைப்பது, இப்படி பல துன்பங்களை அவர்களை பயந்து என் பிள்ளை இப்போதான் நம் நாட்டில் அடிச்சு கரும்பு செம்மலி குத்தி ஏழை மக்களாக ஒன்று சேர்ந்து அடித்து கரும்பு செம்மலி குத்தி நாடு விட்ட அவன் இல்லாத நேரத்தில் வர வைக்கிறேன். நீ பரவாயில்ல நம்ம நாடு சந்தோஷமா இருக்குது. மட்டும் பலகாலம் முடிச்சிடலாம்.
மர குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும் 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 எதிரொலிக்கும். இந்நாட்டு மன்னருக்கு மனைவியாக மங்கையார்க்கரசி என்ற பெயரோடு சீர்கொண்டு பெரிய கட்டப்பறை என்கிட்ட எங்க இது கட்ட பாரு வெறும் உளி தான் வச்சுங்கிறேன். அது வச்சீங்கன்னா நாட்டை ஓட்டிங்கிறேன் நான். சின்ன உளி தானே பெரிய மலைய உனக்கு தெரியுது உனக்கு தெரியுது மற்றவங்களுக்கு தெரியலையே. உளியை பார்த்தோன்னே கேவலமா நினைக்கிறாங்களே. நினைக்கிறான். சரி பரவாயில்ல நல்லா கேட்டியா இல்ல நல்லா இருக்கான்னு கேட்டேன். நல்லா இருக்கேன். சரி பரவாயில்ல. சரி ஒன்னு கேட்க பதில் சொல்லியா 10ல் 1 போனா என்ன இருக்கும்? சரி 10ல் 1 போனா மீதி 9 இருக்கும். எத்தனை? 9. 9 இருக்கா? ஏமா பாருப்பா 9 கேட்டா 10ல் 1 போனா 9 இருக்காது. வெறும் 0 தான் இருக்கு. எப்படிடா? ஆமா 10 எப்படி போடுவேன்? 1 0 1 எடுத்துரு 0 தானே இருக்கா? சரி ஸ்டாண்ட் ஆமா ஸ்டாண்ட். சரி பரவாயில்ல இருக்கா? ஹஸ்பண்ட் கூப்பிட்டு எஜமா கூப்பிட்டு சொன்னேன் கணவர் கமா சொல்லிக்க வரிச்சங்கம் நின்றாட ஒலி இசைக்க முறை சொல்லிக்க ஒலி இசைக்க கனவு கண்டு கை தர நான் பற்றேன் முதல் 2 ஆளுநத்தால் சங்கமாய் குடும்பம் வாழ்வு என்ற 7 எழுத்தால் நாமினை இன்பம் என்று என்ற 8 எழுத்தால் ஒன்றுபட்டு தாய் சேய் தகப்பன் ஒன்றெழுத்து சும்மா ரொம்ப தெரியுற மாதிரி பாத்தீங்க என்ன பிரச்சனை தெரியாது பேசிக்கிறீங்க அவங்க என்ன கேட்கறாங்க பேர் இந்த மன்னருக்கு எத்தனாவது பேச்சுன்னு கேட்கறாங்க 2ஆவது மனைவி சொல்ல வேண்டிய நான் பேச்சுலாம் கிடையாதுமா நம்ம 4ஆம் தாரம் தலைப்பால தள்ளி விட்டாங்க ஓ உனக்கு விஷயம் தெரியாது நீ வரதுக்கு முன்னே 2 நடுப்பு வச்சிருந்தாரு யார் தெரியுமா கிச்சன்ல சமையல் பாரு அந்த ஆயா வச்சிருந்தாரு மோசம் போயிட்டுதா நம்பி
சொல்லி ஏமாத்தட்டா டேவிஸ் பண்ணு. பாய்க்கு அநியாயம் பண்றாங்க என்ன மோசம் பண்ணி டேவிஸ் பண்ணு நான் பாத்துக்கிறேன். ஏய், நல்லா இருக்கிற குடும்பம் உனக்கு பிடிக்காது. குடும்பத்துக்கு குளிர்காயிடும். நிறைய பேர் ஊர்ல அப்படித்தானே இருக்கிறாங்க. இரு. அவனை டேவிஸ் பண்ணி நீ என்ன பார்த்த? சாப்பாடு போட்டு பாத்துக்கிறேன். சாப்பாடு தானே பாடா எவ்வளவு வேணாலும் சாப்பிடு சரி சரி விடு. ஆமாமா மேல தான். என்னை பற்றி உனக்கு தெரியாது. நமது செல்வங்களை வளர்ப்பதற்காக உள்ள திருமணத்தை முடிச்சிருக்கேன். இல்லைங்க அவன் சின்ன சிறுவயது நம்ம அரண்மனையில வேலையை செஞ்சிருக்கான் இங்க என்ன நடந்தா அனைத்தும் அவனுக்கு தெரியும் தெரியும் எல்லாம் தெரியும் அவனுக்கு. என்ன தெரியும் ஆயா வச்சிருந்து தெரியும். ஏன்டா இதையே சொல்லி அம்மா அது சொல்லாத இருக்குத்தான் சொல்ல இல்லாத நான் சொல்லுவேன். ஆயாவோட எவ்வளவு வச்சுக்கோ. ஐயோ, எனக்கு தெரியும் ஏன் வச்சுக்கணும் ஆயா ஏன் வச்சுன்னு எனக்கு தெரியும். இல்ல இல்ல ஆயா ஏன் வச்சுன்னு எனக்கு தெரியும். அது ஒரு பெல்லு கூட கிடையாது. முத்து முத்து தான் பெல்லு. அப்பதான் பெல்லு இடிக்காது எனக்கு தெரியும். உன் ஐடியாலாம் தெரியும். அவனுக்கு கூட அப்படிதான் எப்பவுமே பொழுது போல நம்ம கிட்ட பேசுவான். ஆமா எதற்கான தெரியுமா? நம்ம செல்வங்கள் கனிமொழி வந்தார்கள் அல்லவா? வெளிநாடு சென்றவர்களை வந்து இருக்கிறார்கள். ஆமா நான் பசங்க வந்துங்க. சொசைட்டி ஏங்க இது நம்ம ஊரே இது நம்ம கோயில் நம்ம மேல சொல்றது இல்லையா? நமது கோயில், ஆ இது நமது வீடு, இது நமது நலன்னு சொல்றோம். ஆனால் மனைவி மக்கள் மட்டும் நமதுன்னு சொல்றோம். சரி சரி பரவாயில்ல இருக்கான். அம்மா விரும்பி ஒன்று சாப்பிடுவாங்க. அதை நான் வாங்கி கொடுத்தா நீ வாங்கி கொடுக்குறியா? ஐசி சப்பத்துக்கு சாப்பிட மாட்டியா? ஓ தொண்டை காட்டிக்கும். சரி விடு வேணா நான் விடு. ஏங்க நீ என்ன சாப்பிடுறியா? வேணா நான் விடு. பழக்கல அவருக்கு ஏய், எனது இரு செல்வங்கள் வந்து இருக்கிறார்கள். ஏய். நாரங்க மாவிலை தோரணம், கட்டிடுறேன். மாணிக்க தீபம் கட்டிடுறேன். மங்கள வாத்தியம் கட்டிடுறேன்.